கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சுச்சினா சேத். பெங்களூர்ல நடந்த மர்டர், இந்தியாவே பேசிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் மர்டர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். தான் பெத்த புள்ளையவே ஒருத்தரால கொலை பண்ண முடியுமா? அப்படி கொலை பண்றதுக்கான தைரியம் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங் அண்ட் கல் நெஞ்சம் கொண்டு ஒரு பர்சனா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்க நிறைய பேருடைய டாக்கா இருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஸ்டில் அவங்க வந்து கன்ஃபெஸ் பண்ணல, நான் தான் கொலை பண்ணேன் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஸ் பண்ணல. என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் வீக்கெண்ட், ஓகேங்களா, சாட்டர்டே சண்டே, இந்த 2 நாள்ல பெங்களூர்ல இருந்து கோவாக்கு வந்து 2 பேர் போறாங்க. 2 பேர்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி, அந்த லேடியோடைய சன் சுசித்ரா சேத் அப்படிங்கிற ஒருத்தர், ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து டாப் 100 AI ஸ்பெஷலிஸ்ட்ல ஒரு பர்சன், ஓகேங்களா. ஸோ அவங்களோட நேட்டிவ் வந்து வேற ஸ்டேட், அவங்க பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல அவங்க வந்து தங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பையன், ஓகேங்களா, அவங்களோட பையனுக்கு வயசு வந்து 4 வயசு. இவங்க வந்து டிவோர்ஸ்ட், ஓகேங்களா. இவங்களோட ஹஸ்பண்ட் கரண்ட்லி இன் இந்தோனேஷியா. இந்த சம்பவம் நடக்கும்போது, அவங்க பையனை கொலை செய்யப்படும் போது கரண்ட்லி அந்த டைம்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்தோனேஷியால இருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்குள்ள எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. கோர்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு, எப்ப வேணாலும் அப்பா வந்து பையனை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கோர்ட்ல வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே 2 பேர், அதாவது அம்மா பையன் கோவா போறாங்க. கோவா போயிட்டு ஒரு ரூம்ல வந்து ரெண்ட் எடுக்கிறாங்க. ரூம்ல வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கால் பண்றாங்க. கால் பண்ணி, அதாவது ரூமோடைய ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்றாங்க. அந்த ஹோட்டலோடைய ஹெல்ப்லைன் வந்து கால் பண்ணி, எனக்கு ஒரு கேப் புக் பண்ணி தர முடியுமா, நான் அவசரமா பெங்களூர் போகணும் அப்படிங்கிறாங்க. கீழே இருக்கிற அந்த ஹவுஸ் ஏஜென்ட் என்ன சொல்றாங்க, ஹவுஸ் கீப்பிங் என்ன சொல்றாங்க, இல்ல மேம் நீங்க அர்ஜென்ட்டா போகணும்னு நினைச்சுன்னா நாங்க ஃபிளைட் புக் பண்ணி தரோம், நீங்க ஃபிளைட்ல போங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு கார் தான் செட் ஆகும், பை ரோட்வே தான் நான் போகணும், எனக்கு கார் புக் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஏஜென்ட் என்ன சொல்றாங்க, காரை வந்து புக் பண்ணிடுறாங்க. அந்த காரை புக் பண்ணிட்டு கார் வந்தது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, கிளம்பி போயிடுறாங்க. போன அப்புறம் ஆஸ் இட் இஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ரூம் அவங்க காலி பண்ணிட்டு போனதால அங்க இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் வந்து அந்த ரூமை கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தேர் தி ஸ்டோரி பிகின்ஸ். அந்த டைம்ல அந்த ரூம்ல கீழே ஃபுல்லாவே வந்து பிளட்டா இருக்கு. பயந்து போன அவங்க அந்த ஹோட்டலுடைய ஹையர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ரூம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் எல்லாருமே அந்த ஹோட்டல் கிட்ட வந்து வந்துடுறாங்க, ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துடுறாங்க. வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த லேடிக்கு ஃபோன் பண்றாங்க, அந்த சேத் அப்படிங்கிற அந்த லேடிக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. 39 வயசு கொண்ட ஒரு லேடி, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க உங்க ரூம், நீங்க ரூம் வந்துட்டு போனீங்க, பட் இப்போ அந்த ரூம் வந்து பிளட்டா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது என்னுடைய மென்ஸ்ட்ரேஷன், அதாவது பீரியட்ஸ் உடைய பிளட், அது சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டு அப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல பேசும்போது அங்க திரும்பியும் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் அது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல சொல்றாங்க, வரும்போது 2 பேர் வந்தாங்க, அம்மா அண்ட் அவங்களோட பையன் 4 வயசு பையன் 2 பேர் வந்தாங்க. பட் போகும்போது இவங்க மட்டும் தான் போனாங்க, கையில பேக், ரொம்ப வெயிட்டான பேக்ஸ் நிறைய வந்து தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அகைன் போலீஸ் வந்து அந்த லேடி கால் பண்றாங்க. லேடி கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல என் பையன் நான் வந்து கோவால இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன், அவங்க இல்ல அப்படின்ற மாதிரி முன்னுக்கும் பின்முரணாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாங்க. ஸோ போலீஸ்க்கு வந்து சம் டவுட்ஸ் வந்துருது. உடனே என்ன பண்றாங்க, போன் வச்சுட்டு காரோட டிரைவருக்கு ஃபோன் பண்றாங்க. காரை வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ டிரைவர் நம்பர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு. காரோட டிரைவருக்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்டே டிரைவரை வந்து அலர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம், நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு இன்டைரக்டா சொல்ற மாதிரி பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க ஒரு லேடியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, உங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, கரண்ட்லி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, பெங்களூர் பார்டர்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட், பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அங்க நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் போங்க, நாங்க இன்ஃபார்ம் பண்றோம்னு சொல்லிட்டு கோவால இருக்கிற போலீஸ் பெங்களூர் இருக்கிற போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்து டிரைவர் என்ன பண்றாரு, அந்த லேடி சொன்ன ஸ்பாட்டுக்கு போகாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி விட்டுறாங்க. அங்க போலீஸ் எல்லாருமே வந்து அலர்ட்டா இருக்காங்க. ஒன்ஸ் அந்த கார் உள்ள வந்த உடனே அவங்களை வந்து ஃபுல்லா கார் வந்து சரவுண்ட் பண்ணிட்டு லேடியை வெளியே இறங்க சொல்றாங்க. அந்த பேக்ஸ் எல்லாத்தையும் வெளியே போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த 4 வயசு பையன் அந்த பேக்ல டெட் பாடியா இருந்திருக்கான். ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் பெங்களூர், கோவான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே வந்து ஷாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த 4 வயசு பையனுடைய போஸ்ட்மார்டம் வந்து அடுத்து ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்றாங்க. போஸ்ட்மார்டம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனை வந்து மூச்சடைக்கப்பட்டு, அதாவது
தலைகாணியில மூஞ்சில தலைகாணி வச்சு அமுக்கப்பட்டு அவனுடைய சுவாச குழாய் மூலியமா தான் அவனுடைய டெத் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல கரண்ட்லி அந்த பையனோட ஹஸ்பண்ட் வந்து வேற கண்ட்ரில, அதாவது இந்தோனேஷியால இருக்காங்க. அங்கேருந்து அவங்க வர்றதுக்கு இப்போ ஆன் தி வே இந்தோனேஷியால இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. பட் சோஃபார் அவங்க வந்து கன்ஃபெஸ் பண்ணல, நான் தான் கொலையை பண்ணேன் அப்படின்ற மாதிரி கன்ஃபெஸ் பண்ணல. ரூம்ல இருக்கிற பிளேட் எல்லாமே அவங்க சொல்றபடி பார்த்தா என்னுடைய பிளேட், நான் வந்து சூசைட் அட்டம் பண்ணேன் ரூம்ல, ஸோ அந்த பிளேட் தான் கீழே ஃபுல்லா செதறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அண்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இது சம்பந்தப்பட்டது வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் லேடி வந்து டாப் 100 AI ஸ்பெஷலிஸ்ட்ல ஒருத்தர். அவங்க வந்து கோவால ஆல்ரெடி ஒரு 2020 ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பார்ட்னர்ஷிப்ல. ஸோ அங்கேயும் இன்னொரு செகண்ட் ஒரு கம்பெனி அங்கேயும் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள பத்தி டீடைல்ஸ் தான் கேதர் பண்றதுக்கு. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டில் கோயிங் ஆன். எல்லாத்துக்கும் மேல தான் பெத்த பையனையே ஒருத்தரால கொலை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஊர்ல எல்லாருமே பேசிட்டு இருக்க விஷயமா இருக்கு. அண்ட் சோஃபார் அவங்க வந்து ஒத்துக்கல, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஒத்துக்கல. அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஸ்டில் இந்த கேஸ் இஸ் கோயிங். இந்த கேஸோடைய அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம சேனல்ல பேசுவோம். இன்னைக்கு இதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாத்துக்கும் மேல இந்த வீடியோ ஒருத்தர் நாலேஜ் இருந்தாலும் சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.